மிதுன ராசி இரட்டையர்களா சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடனிருப்பங்க என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காகவே காத்திருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சவன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவங்க. நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவாங்க. எங்காவது கேவலமாக நினைச்சிருவாங்க என்று தவிக்கக்கூடியவங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்யக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, ஆடி மாதத்தில் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜாலங்களை போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்தானம் உங்களுக்கு செலவுகளையும் சேமிப்பையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதரர் ஸ்தானம் என சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளுடன் அதிக அன்பு காட்டக்கூடியவங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. எப்பொழுதுமே இறையருள் உங்களிடம் இருக்கும். உங்களின் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது, எங்கேயும் தேங்கி நின்று விடலாம். உங்களின் பயணம் தொடங்கும். உங்களின் சிலர் சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு. எனினுமே உங்களுடைய தொழிலில் நிமித்தம் குடும்பத்தை புரிந்து சென்று வேறொரு இடத்திற்கு பணம் சம்பாதிக்க நேரலாம். மிதுன ராசி என்பது இரட்டை என்று பார்த்தோம். ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழைய கடன்கள் அடைத்து முடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றவர்களிடம் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. வார்த்தைகளில் அனுகூலம் ஏற்படலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அற்புதமான ஒரு ஏற்றம் ஏற்படலாம். வண்டி வாகனங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் தீரும். உத்தியோகத்திலையும் வியாபாரம், தொழிலில் ஏற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிறைய நன்மைகள் நடக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சண்டை போடுவது, கத்துவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படபடப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலுமே வாராகியம்மனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வது, வாராகியம்மனுடைய மந்திரங்களை தினந்தோறும் சொல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வாராகியம்மனுடைய அருளால் நல்ல பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கலாம். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும் பொழுது பொறுமை அவசியம். சகோதரர்களுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பணிகளை மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை நீங்கள் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலம். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகலாம். செவ்வாயால் செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குடும்ப சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். சொத்து வாங்குவதற்கான சேமிப்பில் இருந்த பணத்தை நீங்கள் எடுப்பீங்க. உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தினால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். ராகுவால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலையை நீங்கள் முடித்து லாபம் காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
சகோதரர்களுடனும் உடன் பணிபுரிவோர்களுடன் இணக்கமான ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் உங்களுக்கு அஸ்தமனம் அடைந்திருப்பதால் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய ஆலோசனைகள் ஏற்று நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பண விவகாரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, பாக்கியஸ்தானத்தில் தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் நீங்கள் அதிக நினைவு திறனும் எதையுமே ஆராய்ந்து செய்யக்கூடியதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய இந்த மாற்றமும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாகவும் எதையுமே நீங்கள் ஆராய்ந்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுத்துவதும் நன்மை தரும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே கவனத்துடன் வைப்பது நல்லது. பண வரத்து உங்களுக்கு அதிகமாகக்கூடியதாகும். பெரியோர்களுடன் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டம் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான ஒரு போக்கு காணப்படலாம். பிள்ளைகளுடைய கருத்துக்களை அறிந்து அதற்கேற்றாற் போல் செயல்படுத்துவது உங்களுக்கு நன்மை தரும். மூர்த்த சகோதரர்கள் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுத்துவது காரிய வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரலாம். கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். கவனமாக படிப்பது நல்லது. எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனை தீரலாம். ஒரு முறைக்கு பல முறை எதையுமே ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை தரும். பண வரவு உண்டு, ஆனால் வீண் செலவுகள் ஏற்படலாம். சொத்து வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் தேவை. பயணங்களின் பொழுதும் வாகனங்களில் செலுத்தும் பொழுதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெருமாளை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுடைய திருமண தடை நீங்கலாம். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள், புதனுடைய வலிமை உங்களுக்கு நல்லதாக இருக்குது. குருவின் பார்வை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும். பணவரவு சீராக இருந்தாலுமே கல்வி, பயணம் மற்றும் புதிய தொழில்நுட்ப வசதிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கலாம். வெளிநாடு தொடர்பு சாதகமாக அமையும். கணக்கு பதிவு ஆவணங்களில் சிறிய கவனக்குறைவு ஏற்படாமல் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய கழுத்து வலி ஏற்பட சிகிச்சையால் விலகும். ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குவது நல்ல ஒரு பரிகாரம். நான் விநாயகரை வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.